சாப்பாடு போடும்போது உனக்கு வேற்றுமை இல்லாம நான் கடவுளுக்கு போடுறேன் அப்படின்னு நினைச்சு போட்டா ஓய்ந்தவன் தாழ்ந்தவன் ஜாதி சொந்தம் பந்தம் எதுவும் தெரியாது. ஆனா நீ அந்த சாப்பாடு போடும்போது மனுஷன்ட்டீங்கன்னா சொந்தக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லாருக்கும் வந்துடும். கொஞ்சம் வசதியான ஒரு பிரேஸ்லெட் போட்டுன்னு ஒரு செயின் போட்டணுன்னா அவரை கை பிடிச்சிட்டு உள்ள உட்காரிச்சு போடுவேன். என்ன மாதிரி இப்படி வந்துட்டா நடு ரோட்டில் பிழிஞ்சு தூரந்து போடுவேன். இந்த வேற்றுமை வரக்கூடாது. வரக்கூடாதுன்னா நீ கடவுளுக்கு போடுறன்னு நினச்சிக்கோ, அந்த வேற்றுமை வராது அப்படின்னு சொல்கிறேன். இதை தான் மகான்களும் சொல்லியிருக்கிறாங்க. உடல் அவசியம், உடல் இருந்தால் தான் உத்தமம் இருப்பான். ஆனால் இந்த உடல் அவசியம் போட்டு நீ கண்டதை போட்டு அடையக்கூடாது, பராமரிக்கணும். ஏன்னா கடவுள்ன்றது ஒரு சுத்த பொருள். நீ அதை அடைய போறன்னு சொன்னா நீ முதல்ல சுத்தமாயிடணும். நீ கண்ட கவுச்சு கர்மாந்திரத்தெல்லாம் துண்ணு போட்டு கடவுளை நான் கும்பிடுறேன் நீனா அருவருப்பா இருக்கும் மனசு, இயற்கையாகவே வந்துடும். அதனால அந்த இறைவனை வழிபடும் போது சுத்தமாக வழிபடணும். உடலை பாதுகாக்கணும். ஏன்னா உத்தமாக இருக்கிறோம். இது ஒரு வீடு மாதிரி.